தமிழரசு கட்சிக்கு ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும். சுமந்திரன் கடும் எச்சரிக்கை. சஜித்தின் மிரட்டல்களுக்கு அஞ்சவே மாட்டோம். அமைச்சர் நலிந்த ஜேதிச சீற்றம். ட்ரம்பை கொலை செய்ய கட்டளையிட்ட அயதுல்லா அலி கமேனி. யுத்தத்தையோ சமாதானத்தையோ ஈரான் மீது திணிக்க முடியாது. அலி காமேனி அதிரடி. குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டார் கெஹிலிய ரம்புகவெல்ல. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. இஸ்ரேலின் கொலை முயற்சி. நூலிழையில் தப்பிய ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி. மாநகர சபை பெண் உறுப்பினர் மீது தாக்குதல். கொழும்பில் வெடித்த பாரிய போராட்டம். வடக்கில் உள்ள மனித புதைக்குழிகள் வதந்தியா? தூக்கத்தில் இருந்தாரா நீதியமைச்சர்? சஜித்தனி சீற்றத்துடன் கேள்வி. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹிலிய ரம்புகவெல்ல, அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹிலிய ரம்புகவெல்ல, அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கட்சிக்குள் ஒற்றுமையை பாதுகாக்க முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மிரட்டல்களுக்கு நாம் அஞ்சப் போவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜேதிச தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி சபை தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் ரகசியமாகவே தமது வாக்குகளை பதிவு செய்தனர். இவ்வாறு ரகசிய வாக்குப்பதிவின் போது பிரஜைகள் யாரிடமாவது லஞ்சம் பெற்றிருக்கின்றனரா இல்லையல்லவா? சுயாதீனமாக ஜனநாயகமான தேர்தலில் ரகசிய வாக்களிப்பும் ஒரு பகுதியாகும். ரகசிய வாக்களிப்பா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உள்ளூராட்சி ஆணையாளருக்குரியதாகும். கொழும்பு மாநகர மேயர் தெரிவு எந்த வகையிலும் சட்டவிரோதமானதல்ல. இறுதி நேரத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்தியினர் ரகசிய வாக்கெடுப்பு வேண்டாம் என்று கூறினர். தேர்தலுக்கு முன்னர் எதிர்க்கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைப்பதற்காக இவர்கள் கூறவில்லை. அவ்வாறு இருக்கையில் தற்பொழுது ஏனைய கட்சிகளுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி அமைப்பது மக்கள் ஆணையை மீறும் செயல் அல்லவா? உள்ளூராட்சி சபை தேர்தல் நிறைவடைந்து முடிவுகள் வெளியான போது சஜித் தரப்பு எழுப்பிய கோஷங்கள் இன்று சீதாவாக்கேத நகர சபையில் இருந்த வெளிநடப்பு செய்யும் அளவுக்கு சென்றுள்ளது. மறுபுறம் தம்புளையில் கட்சியின் தீர்மானத்துக்கு முரணாக 6 உறுப்பினர்கள் செயல்பட்டிருக்கின்றனர். கட்சிக்குள் ஒற்றுமையை பாதுகாக்க முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் மிரட்டல்களுக்கு நாம் அஞ்சப் போவதில்லை. சுயாதீன உறுப்பினர்களானாலும் ஏனைய கட்சி உறுப்பினர்களானாலும் உள்ளூராட்சி சபைகளை முறையாக நிர்வகித்து செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் அதனை நம்மால் தவிர்க்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் பெண் உறுப்பினர் சந்தமாளி உளுவிடகே மீது தாக்குதல் நடாத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக இன்று குறித்த ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை நிறுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ, பெண்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களால் நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலை நான் கண்டிக்கின்றேன். இது மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயமாகும். சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் நிறைந்த அரசியலுக்கு மாறாக வன்முறை சார்ந்த அரசியல் முறைமை இடம்பெறுவது பாரதூரமான ஒரு விடயமாகவும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சந்தமாளி உளுவிடகே மீதான தேசிய மக்கள் கட்சி அரசாங்கத்தின் தாக்குதலை கண்டித்து கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாகவும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் உள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு யாராக இருந்தாலும் ஆதரவு வழங்க வேண்டியது அவர்களின் தார்மீக கடமை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இந்த சபையில் அதிகூடிய ஆசனங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதோ அந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என நாங்கள் கூறியிருந்தோம். இதனை ஒரு கோட்பாடாக நாங்கள் கூறியிருந்தோம். இந்த தேர்தலில் மட்டுமில்லை, இதற்கு முன்னிடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூறியிருந்தோம். பல கட்சிகள் இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். எந்த கட்சிக்கு அதிக ஆசனங்கள் உள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு 35 சபைகளில் அது கூடிய ஆசனங்கள் இருக்கின்றன.
இருக்கின்றன. அந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். இந்த கோட்பாட்டிற்கு இணங்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே செயல்பட்டிருக்க வேண்டும். மக்கள் ஆணை வழங்கிவிட்டார்கள். எந்த கட்சிக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்துள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் பல மனித புதைக்குழிகள் வதந்திகள் என்று நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிக்கின்றோம். அவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா என்று கேள்வி எழுப்பினார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணா திலக்க மண்டைதீவு மனித புதைக்குழி உட்பட வடக்கில் உள்ள பல மனித புதைக்குழிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என்றும் சரியான தகவல்கள் இல்லாமல் அரசு இவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லை என்றும் நீதி அமைச்சர் கர்ஷன் நாணயக்கார நேற்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் இன்று கருத்துரைக்கும் போதே கயந்த கருணா திலக்க எம்பி மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், போர்க்காலத்திலும் சரி போர் நிறைவுக்கு வந்த பின்னரும் வடக்கில் பல மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டு தோண்டப்பட்டன. தற்பொழுது யாழ்ப்பாணத்திலும் ஒரு மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய தோண்டப்பட்டு வருகின்றன. ஆனால் போர் நடைபெற்ற காலத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி புதைக்குழி தவிர வேறு எந்த புதைக்குழி தொடர்பிலும் வடக்கு மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இந்த நிலையில் வடக்கில் பல மனித புதைக்குழிகள் வதந்திகள் என்று நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளமையை கடுமையாக கண்டிக்கின்றோம். அவர் இதுவரை காலமும் தூக்கத்தில் இருந்தாரா? நீதியமைச்சர் என்ற பதவி நிலையை மறந்து அவர் பொறுப்பேற்ற விதத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் தொடர்பில் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தங்களது நாட்டின் மீது யாராலும் யுத்தம் அல்லது அமைதியை திணிக்க முடியாது என ஈரான் உச்ச ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி காமேனி தெரிவித்துள்ளார். ஈரான் எந்த அழுத்தத்திற்கும் தலைவணங்காது என அவர் தெரிவித்துள்ளார். இன்று நேரலை செய்யப்பட்ட உரையில் பேசியவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பகிரங்கமாக போராக இருந்தாலும் அமைதி என்ற பேரிலான அழுத்தங்களாக இருந்தாலும் அவற்றுக்கு அடிபணிய போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இவற்றை ஏற்காத இவ்வாறான விடயங்களுக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் வெளியிட்ட அச்சுறுத்தல்களை பகிரங்கமாக கண்டித்த காமெனேயினி ஈரானை அச்சுறுத்த அடக்க முடியாது. வரலாற்றை பார்த்தால் எங்கள் நிலைப்பாட்டை யாரும் புரிந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தலையீடு இடம்பெற்றால் அது ஈரானுக்கு மட்டுமல்ல உலகுக்கு மீள முடியாத விளைவுகளை தரும் எனவும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலின் பிழைகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதியை கொலை செய்வதற்கு ஈரான் 2 தடவைகள் முயற்சித்ததாக கூறியிருந்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய செவ்வியின் போது இவ்வாறு தெரிவித்திருந்தார். தினமும் டெத் டு அமெரிக்கா என்று கோஷம் போட்டபடி இருக்கும் ஈரானிடம் அமெரிக்க ஜனாதிபதியை 2 தடவைகள் கொலை செய்ய முயற்சித்த இவர்களிடம் அணு ஆயுதம் கிடைத்துவிட்டால் எப்படி இருக்கும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தார். இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் கொலை முயற்சியில் இருந்து நூலுலையில் தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் வாகனம் டொயோட்டோ லேண்ட் குரூசர் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்கானதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த தாக்குதலில் இருந்து அவரை காப்பாற்றியுள்ளதாக ஈரான் தரவுகளை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் ஹமாஸ் படைகளின் முதன்மையான தளபதிகள் மற்றும் தலைவர்களை இலக்கு வைத்து படுகொலை செய்தது போன்று தற்பொழுது ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள், விஞ்ஞானிகள் மற்றும் ஊடக அமைப்புகளை இஸ்ரேல் இலக்கு வைத்துள்ளது. இதேவேளை ஈரானின் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் மத்திய தெஹ்ரானில் முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரிகளால் மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் படுகொலை செய்யப்பட்டதாக உறுதி செய்யப்படாத தகவல்கள் வெளியாகி வருகின்றது. இந்த விவகாரம் தொடர்பில் அவரது குடும்ப உறுப்பினர்களோ ஈரானோ இதுவரை உறுதி செய்யவில்லை. மஹ்மூத் அஹ்மதி நெஜாத் தனது லேண்ட் குரூசர் முஹர்ரம் விழாவில் கலந்து கொள்வதற்காக சஞ்சானுக்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது.